கோயம்புத்தூர் பச்சைப்பருப்பு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு பச்சைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு அரைக்க வேண்டிய பொருள்லாம் பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகா, இஞ்சி, பூண்டு. பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வெங்காயம், காஞ்ச மிளகாலாம் வதங்கிடுச்சு. இது மாதிரி சோம்பு, பட்டை, கிராம்பு கொஞ்சமாக வறுத்துக்கணும். அரிசியும் வறுத்துக்கணும். அதெல்லாம் நான் முதல்ல செஞ்சு வச்சுட்டேன். இதில் இப்போ 2 மிளகு ஜீரகம் போட்டுக்கணும். ஒரு புடி தேங்காய் துருவல் போட்டுக்கணும். இதை நல்லா வதக்கிக்கிட்டு இதில் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கணும். இதெல்லாம் அனலில் நிறுத்திட்டு இது கூடயே ஒரு வதக்கிக்கிட்டு இந்த இதையும் போட்டு வதக்கிக்கணும். இதெல்லாம் நல்லா லைட்டாக சூடில் வறுபட்டு வைக்கணும். இதை அரைக்கணும். வேக வச்ச பருப்பை வானலில் போட்டுக்கிட்டு நம்ம அரைச்சோம்ல, இந்த வேக வச்சதை கொஞ்சம் போட்டு அரைக்கணும். நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த விழுதெல்லாம் இதில் போட்டுக்கணும். இந்த மசாலாலாம் இந்த பருப்பு கூட போட்டு நல்லா கிளறி விட்டு தண்ணி ஊற்றிக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ குழம்புக்கு தேவையோ அந்த தண்ணியை ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு உப்பு போடணும். இதில் திட்டமாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுடணும். கரைச்சி நல்லா கொதி வரணும். உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லைனாக்கா இப்படியே வச்சு கொதி வந்தோம்னா தாளித்து இதில் கொட்டணும். குழம்பு இந்த பக்கம் வந்து கொதிக்க வச்சுருக்குறோம். இது தாளிக்கிறதுக்கு இந்த பக்கம் பானை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரியட்டும். நம்ம இதில் தக்காளி போடல, இந்த வதக்கும் போது தக்காளி போட்டுக்க போகிறோம். கடுகு போட்டுக்கிச்சு வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இது நல்லா வதக்கி வச்சு கொஞ்சம் பாதி வேகணும் வெங்காயம். அப்புறம் தக்காளி போடணும். இந்த பச்சைப்பருப்பு சாம்பார் எல்லாருக்கும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லது. சத்தும் கூட நிறையா ஃபைபர் இருக்குது. இதை சேர்த்துக்கோங்க. மாதத்தில் ஒரு 3 நாள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளியும் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வதக்கிக்கிட்டோம்ல, இதை வந்து இதில் சேர்த்துக்கணும். இதை சேர்த்து தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகணும்னா ஒரு 2 கொதி விட்டு குழம்பை இறக்கிக்க வேண்டியது தான். இதே அளவில் செய்யுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.